கணித ஆராய்ச்சியாளர்களே, பரமபத உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். ஏணிகள் எண்களை மேலே ஏற உதவும், பாம்புகள் எண்களை கீழே இழுக்கும். வாருங்கள், தாயக்கட்டையை உருட்டி ஓர் எண் சாகச பயணத்தை மேற்கொள்வோம். 1 முதல் 99 வரை பலகையில் ஒளிந்திருக்கும் அனைத்து எண்களையும் சந்திப்போம். இந்த பாதையில் நடந்து கொண்டே எண்களை வாசிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. இப்போது தொடர்ந்து செல்லுங்கள். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 மற்றும் 20. நீங்கள் ஒரு நிபுணர் போல நடக்கிறீர்கள். இப்போது சில படிகளை தாண்டி செல்வோமா? என்னுடன் சேர்ந்து 10களாக எண்ண முடியுமா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 மற்றும் 91, 92, 93, 94, 95, 96, 97, 98 மற்றும் 99. வாவ்! நீங்கள் அனைத்து எண்களையும் கடந்துவிட்டீர்கள். விளையாடிக்கொண்டே கற்றுக்கொள்வோம். இந்த விளையாட்டின் மூலம் நீங்கள் முன்னோக்கி எண்ணுதல் என்றால் மேலே செல்வது என்றும், பின்னோக்கி எண்ணுதல் என்றால் கீழே செல்வது என்றும் கற்றுக்கொள்ளலாம். உதாரணம் 1, முன்னோக்கி எண்ணுதல். தாயக்கட்டை 6ஐ காட்டுகிறது. வாருங்கள், 41க்கு பிறகு 6 படிகளை எண்ணுவோம். 42, 43, 44, 45, 46, 47. அதுதான் முன்னோக்கி எண்ணுதல். உதாரணம் 2, பின்னோக்கி எண்ணுதல். வாருங்கள், 60க்கு முன்னால் 5 படிகளை எண்ணுவோம். 59, 58, 57, 56, 55. அதுதான் பின்னோக்கி எண்ணுதல். இப்போது விடுபட்ட எண்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் எண்கள் ஒரு வரிசையில் விடுபட்டு போகின்றன. படிகளைப் போலவே நாம் அவற்றை முன்னால், இடையில் மற்றும் பின்னால் என எண்ணுவதன் மூலம் அவற்றை நாம் கண்டுபிடிக்கலாம். முயற்சி செய்யலாம். பாருங்கள், 21 -23 சேர்த்து எண்ணுவோம். 21, 22, 23. 21 மற்றும் 23 இடையில் எந்த எண் உள்ளது? ஆம், நடுவில் 22 இருக்கிறது. 2. அடுத்து டேஷ் 32, 33. எண்ணுங்கள். 31, 32, 33. 32க்கு முன்னால் எந்த எண் வருகிறது? 31. அருமை. சிக்கலான ஒன்றை முயற்சிக்கலாம். அடுத்து டேஷ் 46 டேஷ். எண்ணுங்கள். 45, 46, 47. 46க்கு முன்னால் எந்த எண் உள்ளது? 45. 46க்கு பின்னால் எந்த எண் வருகிறது? 47. நீங்கள் சரியாக செய்தீர்கள். 46, 47. நினைவில் வையுங்கள். விடுபட்டிருந்தால் அதை கண்டுபிடிக்க அதன் முன்னால், இடையில் அல்லது பின்னால் உள்ள எண்களை எண்ணி பாருங்கள். அற்புதம்! விடுபட்ட எண்களை கண்டுபிடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். இடமதிப்பு திருவிழாவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது 10கள் மற்றும் 1களை கொண்டு சில வேடிக்கையை அனுபவிக்கலாம்.
ஒவ்வொரு எண்ணும் 2 பகுதிகள் கொண்டுள்ளன. பத்துகள், பத்துகளின் தொகுப்பு. ஒன்றுகள், தனித்தனி அலகுகள். சில எண்களை பிரித்து அவற்றின் பகுதிகளை கண்டுபிடிப்போம். 42 இப்போது 4 பத்துகள் மற்றும் 2 ஒன்றுகள். 17 இப்போது 1 பத்து மற்றும் 7 ஒன்றுகள். 90 இப்போது 9 பத்துகள் மற்றும் 0 ஒன்றுகள். வாவ், நீங்கள் செய்தீர்கள்! நீங்கள் இப்போது எண்களை பத்துகள் மற்றும் ஒன்றுகளாக பிரிப்பதில் நிபுணராகிவிட்டீர்கள். இதை பயன்படுத்தி அடுத்ததாக எண்களுடன் இன்னும் மாயாஜாலம் செய்யலாம். நாம் கண்டுபிடிப்போம். விரிவாக்க வடிவம் என்றால் என்ன? விரிவாக்க வடிவம் என்பது ஒரு எண்ணின் ஒவ்வொரு இலக்கத்தின் மதிப்பையும் காட்டும் வகையில் எண்ணை பிரிப்பதாகும். விரிவாக்க வடிவத்தில் நாம் காண்பிப்பது பத்துக்களின் பகுதி கூட்டல் ஒன்றுகளின் பகுதி ஈடு முழு எண். நாம் இதை ஒன்றாக முயற்சி செய்து எண்களின் மாயையை கண்டுபிடிப்போம். 48 பத்துகள் மற்றும் ஒன்றுகள் எவை? பார்ப்போம். 48 2 இலக்கங்கள் உள்ளன. இப்போது 4 மற்றும் 8. 4 பத்துகள் ஈடு 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 ஈடு 40. 8 ஒன்றுகள் ஈடு 1 கூட்டல் 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 1 ஈடு 8. அதனால் 48 ஈடு 40 கூட்டல் 8. அடுத்து 61 பத்துகள் மற்றும் ஒன்றுகள் எவை? பார்ப்போம். 61 2 இலக்கங்கள் உள்ளன. இப்போது 6 மற்றும் 1. 6 பத்துகள் ஈடு 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 ஈடு 60. ஒன்றுகள் ஈடு 1. அதனால் 61 ஈடு 60 கூட்டல் 1. மிகச்சிறந்த பணி. பத்துகள், ஒன்றுகள் மற்றும் விரிவாக்க வடிவத்தை நீங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வணக்கம் குழந்தைகளே. இன்று பரமபத உலகில் நீங்கள் அற்புதமான வேலை செய்தீர்கள். நீங்கள் கற்றதை விரைவாக நினைவில் கொள்ளலாம். நாம் 1 முதல் 99 வரை எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ண முடியும். ஒவ்வொரு எண்ணிலும் பத்துகள் மற்றும் ஒன்றுகள் உள்ளன. இதுவே இடமதிப்பு எனப்படுகிறது. ஒரு எண் விடுபட்டிருந்தால் அதன் முன்னால், பின்னால் அல்லது இடையில் எண்ணி அதை கண்டுபிடித்து விடலாம். விரிவாக்க வடிவம் எண்களை பத்துகள் கூட்டல் ஒன்றுகள் என பிரித்து காட்டுவதாகும். நீங்கள் ஏறினீர்கள், இறங்கினீர்கள், எண்ணினீர்கள். இப்போது நீங்கள் கணித நிபுணர். அடுத்த அமர்வில் சந்திப்போம். அதுவரை எண்ணிக்கொண்டே இருங்கள், ஏறிக்கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியுடன் இருங்கள். செயற்பாடு 1. யார் பெரியவர்? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு எண் அட்டையை, அதாவது நம்பர் கார்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். பின் பெரியது, சிறியது அல்லது ஈடு குறியீடுகளை பயன்படுத்தி அவற்றை ஒப்பிட வேண்டும். பெரிய எண்ணை கொண்டிருப்பவர் அந்த சுற்றில் வெற்றி பெறுவார். செயற்பாடு 2. ஏணியை வரிசைப்படுத்து. எண் அட்டைகளை, அதாவது உதாரணமாக 15, 28, 9 கலைத்து வைக்கவும். அவற்றை காகித படிக்கட்டுகள் அல்லது
சரியா அல்லது தவறா? ஆ. 47 என்பது 46க்கு பிறகு வரும். ஆ. எண் 52இல் 5 ஒன்றுகள் மற்றும் 2 10கள் உள்ளன. இ. பின்னோக்கி எண்ணிக்கையில் எண்கள் மேலே செல்கின்றன. இ. 90 என்பது 9 10கள் மற்றும் 0 ஒன்றுகளால் ஆனது. உ. 22 மற்றும் 24க்கு இடையில் விடுபட்ட எண் 23 ஆகும். கேள்வி 2. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. 38க்கு பிறகு எது வருகிறது? ஆ. 37, ஆ. 39, இ. 36. கேள்வி 2. 6 10கள் மற்றும் 1 ஒன்றின் மதிப்பு என்ன? ஆ. 61, ஆ. 16, இ. 60. கேள்வி 3. எந்த எண் பெரியது? ஆ. 45, ஆ. 54, இ. 34. கேள்வி 4. 70க்கு முன் எது வருகிறது? ஆ. 69, ஆ. 71, இ. 60. கேள்வி 5. 42இன் விரிவாக்க வடிவம் எது? ஆ. 40 கூட்டல் 2, ஆ. 20 கூட்டல் 4, இ. 4 கூட்டல் 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. 56, 57, டேஷ் 59. கேள்வி 2. டேஷ் 92, 93. கேள்வி 3. 68 ஈடு டேஷ் 10கள் மற்றும் டேஷ் ஒன்றுகள். கேள்வி 4. 39 ஈடு டேஷ் கூட்டல் 9. கேள்வி 5. 80, 70, 60, டேஷ் டேஷ். பொருத்தங்களை இணைக்கவும். பகுதி ஆ. 1 73, 2 5 10கள் மற்றும் 4 ஒன்றுகள், 3 60க்கு முன் வரும், 4 88, 5 36, டேஷ் 38. பகுதி ஆ. 1 70 கூட்டல் 3, 2 54, 3 59, 4 8 10கள் கூட்டல் 8 ஒன்றுகள், 5 37. குறுகிய பதில். கேள்வி 1. 49க்கு பிறகு எது வருகிறது? கேள்வி 2. 7 10கள் மற்றும் 4 ஒன்றுகள் கொண்ட எண்ணை எழுதுங்கள். கேள்வி 3. 61இன் விரிவாக்க வடிவம் என்ன?